ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் தமிழ் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் வறுவல் நிறைய பேர் நிறைய டைப்ஸில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளானது தான் பார்க்க போகிறோம். வரும் வாரங்களில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாழைக்காய் வறுவல் நாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 வாழைக்காவை கத்தி மூலமாகவோ இல்லை பீலர் மூலமாகவோ நல்ல தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி தோலை சீவின அப்புறமா நம்ம ஸ்லைட்டாக அதை வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிப்போம். இந்த ஸ்லைசஸ் நம்ம ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் திக்னஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது கருக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நான் தண்ணியில் போடல, ஏன்னா நான் உடனே பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் நான் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம இப்போ சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவையும் நம்ம சேர்ப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு அல்லது தேவைக்கேற்ப உப்பு, 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சில பேர் காரம் இன்னும் அதிகம் வேணும் அப்படின்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஆட் பண்ணல, ஏன்னா நான் என் பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப காரமாக தான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுப்போம். ரொம்ப தண்ணி வேணாம், ஜஸ்ட்டு கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் ஒட்டணுங்கிறதுனால கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். சில பேர் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அதையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க, கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஸோ 10 மினிட்ஸுக்கு அப்புறமா நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அரிசி மாவு நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக நாம் சேர்க்குறோம். ஸோ இப்போ என்னோட ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கு கொஞ்சம் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்காச்சு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக அதை வறுத்து எடுத்துப்போம். ஒரு 1 நிமிஷம் வறுத்தா போதும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஸோ நான் நிறைய வாழைக்காய் வச்சுருக்கிறதுனால நான் அதை பேட்சாக தான் நான் இப்போ வறுக்க போகிறேன். ஸோ என்னோடய கடாய் சின்னங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ அதனால் பாதி வாழைக்காய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் நல்லா வறுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெய்லாம் இது மேலே கூட்டார மாதிரி நல்லா கொஞ்சம் வறுப்போம். ஸோ அப்புறமா சும்மா கொஞ்சமாக தண்ணியை நம்ம தெளித்து விடுவோம். ஏன்னா அப்போ தான் வாழைக்காய் வேகவும் செய்யும், அதே மாதிரி நல்லா குக்காகவும் வறுக்கவும் செய்யும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கிளறிப்போம். நிறைய தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நல்லா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணியை விட்டு தெளிச்சுப்போம். ஸோ ஒரு கிளறுன அப்புறம் இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும் வாழைக்காய். ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் நல்லா குக் ஆகிட்டுருக்கோம். இப்போ நாம் அதை நல்லா வறுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா சும்மா ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போது வறுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நல்லா வறுக்க அப்படியே நல்ல பொன்னிறமாகவும் லைட்டு ப்ரௌன் கலராகவும் அது ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் இந்த வாழைக்காய் ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா வறுத்து இருப்பேன். ஸோ நல்லா எல்லா வாழைக்காவும் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ இதை நான் சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்களும் இந்த வீடியோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வறுத்துருக்கு வாழைக்காய்.
நல்லா கிறிஸ்பியாகவும் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.